எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். நாம இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பேச போறோம். ஒன்று, திமுகவில் இருந்து வேல்முருகன் அவர்கள் விலகி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பத்தியும் இன்னொரு விஷயம், தைலாபுரத்துல உண்மையாகவே உணர்வுள்ள வன்னியர்கள் இருக்கிறாங்க. அந்த வன்னியர்களுக்கு விமல்வர்மன் சார்பாக சில வேண்டுகோள்களையும் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நாம முக்கியமாக இந்த காணொலிக்குள்ள பேச வந்திருக்கோம். குறிப்பா திமுக அணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் கூட்டணியிலிருந்து நான் விலகி வெளியே வந்துட்டேன், அமைச்சர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அதை ஒட்டுமொத்தமாக ஆதாரமா என்கிட்ட இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை பிரஸ் மீட்ல சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் ஒருபோதும் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா ஏன் திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களை பெரும்பகுதியா கண்டுக்கல, ஏன் அவர் கேட்ட சீட்டை கொடுக்கல, 6 சீட்டு கேட்டு அப்புறம் 5 சீட்டு கேட்டு 4, 3, 2, 1 கேட்டும் கூட பெரும்பகுதியாக கண்டுக்காம போனதுடைய விளைவு என்ன? ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு மேல தைலாபுரத்தை வச்சு வன்னியருடைய வாக்கு வங்கியை எவ்வளவு தூரம் ஸ்பில் பண்ண முடியுமோ, அதுக்கான டேமேஜ் எங்கெங்கெல்லாம் உருவாக்க முடியுமோ, 1000, 2000 ஓட்டுகளை எங்கெல்லாம் பிரிக்க முடியுமோ அந்த வேலைகளை தெள்ள தெளிவாக ஜி.கே. மணி மூலமாக தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கடந்த 1.5 வருஷமா திமுக அதற்கான அனைத்து ஸ்டெப்பும் எடுத்துட்டாங்க. அதற்கான முன்னெடுப்புகளும் பெரும்பகுதியா பண்ணிட்டாங்க. அதனால அப்படியாப்பட்ட வாக்கு வங்கிய 2021 தாவாக்கா வேல்முருகன் அவர்களை வச்சு திமுக பிரிச்சாங்க. அந்த தேவை வேல்முருகனுடைய தேவையை பெரும்பகுதியா திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஏற்படாம போனதோடைய விளைவாகத்தான் சீட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தெள்ள தெளிவாக வந்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய இன்னொரு சி டீமா செயல்படுறதுனால அதனால பெரும்பகுதியா வேல்முருகன் அவர்கள் தேவை கிடையாதுன்றதோடைய விளைவாகத்தான் சீட்டு கொடுக்காம போனது. அந்த விஷயத்தை விரக்தியில வெளியே வந்துட்டார் வேல்முருகன். வெளியே பல பிரஸ் மீட்ல பல விஷயங்களும் பேசினாரு. நாம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. மிக முக்கியமா திமுக இந்த இடத்துல இருந்து தான் வேல்முருகன் அவர்களை அணுகுது. ஆனா இது பெரும்பகுதியா பாக்குறவங்களுடைய மனநிலை. ஆனா விமல்வர்மனுக்கு இன்னொரு மனநிலையும் இருக்கு. ஏன்னா ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கடந்த 1.5 வருஷமா அவங்கள வச்சு ஒரு டேமேஜை உருவாக்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திமுக அந்த டேமேஜ் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் பெரும்பகுதியா பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியருடைய வாக்கு சதவீதமோ பெரும்பகுதியா ஸ்பிளிட் ஆகாத மாதிரி இருக்கு, டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கு. அதனால இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு விளைவாகத்தான் ஒருவேளை தாவாக்கா வேல்முருகன் அவர்கிட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் விலகிருங்க, உங்களுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி பண்றோம், ஸோ முடிந்த அளவுக்கு நீங்க வெளியே போயிட்டு எங்களுக்கு எதிராக வன்னியருடைய பேஸ்ல இருந்து நீங்க ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ற வேலையை பாருங்க. அந்த வேலையை ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் செஞ்சாலும் சந்தோஷம்தான், நீங்க செஞ்சாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு கூட ஒருவேளை வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு அஜெண்டாவை திமுக கொடுத்திருக்கலாம். புரியுதுங்களா? இது என்னுடைய கெஸ். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஃபர்ஸ்ட் சொன்னதாகவும் இருக்கலாம், இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற விஷயமாவும் இருக்கலாம். இதுல நான் முக்கியமா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேல்முருகன் அவர்களை நம்பணுமா நம்பக்கூடாதுன்றதுல உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்துக்குள்ள விமல்வர்மன் வரல. புரியுதுங்களா? நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, என்னவோ பண்ணுங்க. ஆனா திமுகவுடைய சதிக்குள்ள போய் சிக்கிறாதீங்க. திமுக வன்னியர்களுடைய எதிரி அப்படின்றத தெள்ள தெளிவாக உணரணும். அது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எனிவேர் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம், திமுக நம்மளுடைய எதிரி, வன்னியர் சமூகத்துக்கான எதிரி. அந்த இடத்துல இருந்து மட்டும், அந்த புள்ளியில இருந்து மட்டுமே அனைவருமே யோசிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இந்த நேரத்துல சொல்லிக்குறேன். அடுத்த ஒரு விஷயமா தைலாபுரத்துல உணர்வுள்ள வன்னியர்கள் போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே நாங்க ஐயாவுக்காக தான் போனோம், தைலாபுரத்துல இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்காக தான் போனோம், அவர் 40 வருஷமா சமூகத்துக்காக உழைச்சிட்டாரு, அவரை இந்த நேரத்துல இந்த வயசுல இப்படி எங்களால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சில உணர்வுள்ள வன்னியர்கள்லாம் பெரும்பகுதியா போனாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பகுதியான்றதை தாண்டி கூட ஓரளவுக்கு கணிசமா போனாங்க. போயிட்டு பலரும் அதுல இருந்து பல பேர் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் சிலரும் உணர்வுள்ள வன்னியர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க. சங்கடமா நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளவு நாள் இந்த பக்கம் இருந்துட்டோம், எப்படி நாம அந்த பக்கம் போறது, நம்மளுக்கும் ஒரு மானம் ஒரு ரோஷம் இருக்குது, இந்த பக்கம் இவ்வளவு நாளா இருந்துட்டு திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு எப்படி போக முடியும், சங்கடத்துக்கு எடுத்துட்டு
தைலாபுரத்துடைய பெரியவர் நம்மளை வந்து மாட்டி விட்டுட்டாரு, இந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சசிகலா அவர்களுடைய கூட்டணி அமைந்த பின்னாடி பல வன்னியர்கள் வந்து தைலாபுரத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுள்ள ரீதியா இருக்கிறவங்க பெரும்பகுதியா பேசுகிறது இதுவாகத்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்படி சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? உணர்வுள்ள வன்னியர்கள் நீங்க எங்க இருந்தாலும் உணர்வா இருக்க போறீங்க, புரியுதுங்களா? அதனால தைலாபுரத்தை ஒதிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய தலைமைக்கு நீங்க வாங்க, அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்க எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமும் பட வேண்டியதில்லை. ஐயோ இன்னும் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வரட்டு பிடிவாதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல உங்களோட உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? பெரியவர் தேவை அப்படின்னு தான் போனீங்க, இல்லைன்னு சொல்லலை. பெரியவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டோம், அங்க அவருக்காக இருப்போம் அப்படின்னு தான் போனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடுத்தெருவில் வந்து உங்களை நிறுத்திட்டார், புரியுதுங்களா? அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு அங்க இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உணர்வுள்ள வன்னியர்களுக்கு, புரியுதுங்களா? உணர்வுள்ள அங்க இருக்கிற வன்னியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், திமுகவுடைய அஜெண்டாவில தான் சசிகலாவும் ஓபிஎஸ் மற்றும் வந்து தைலாபுரத்துடைய பெரியவர் வரைக்குமே செயல்பட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன் உதாரணமாக ஜி.கே. மணி தான் இதை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து முக்குளத்தோருடைய ஒரு விஷயத்துல வந்து மதுரை வரைக்கும் போயிருந்தாரு, பசும்பொன் வரைக்கும் போயிட்டு வந்து முத்துராமலிங்க தேவருடைய விஷயத்துல வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. வன்னியர்களை போலவே அவங்களுக்கும் தண்ணீர் ஒதுக்கீடு வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியோட கௌரவ தலைவராக இருக்கிற நான் வந்து அதை வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்து 3வது நாள் வந்து சசிகலாவோட வந்து கூட்டணி, புரியுதுங்களா? அதாவது திமுக என்னென்ன அஜெண்டா வந்து கொடுக்குதோ ஜி.கே. மணிக்கு அதை தெள்ள தெளிவாக வந்து செயல்படுத்துறாரு, புரியுதுங்களா? இந்த புரிதல் எதுவுமே இல்லாம தைலாபுரத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து இருக்காதீங்க, புரியுதுங்களா? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரொம்ப வந்து தெளிவா வந்து அங்க இருக்கிற அரசியலை ஆழ்ந்து வந்து ஆராய்ந்து வந்து பாருங்க, புரியுதுங்களா? விமலவர்மன் சொல்றது சரியா இருக்கும், புரியுதுங்களா? உணர்வுள்ள வன்னியர்கள் அங்க போயிட்டீங்க, இங்க வர முடியல அப்படின்னு எந்த சங்கடமும் படாதீங்க, புரியுதுங்களா? நம்மளுடைய நோக்கம் திமுகவை தோக்கடிக்கணும். நம்மளுடைய நோக்கம் வந்து திமுக வன்னியருடைய எதிரி, அந்த எதிரியை நம்ம அழிக்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணுமே ஒழிய நாமே வந்து அழிக்கிற நோக்கமா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? திமுகவோட வந்து போய் பயணப்பட்டு இருக்கிற தைலாபுரத்தை நோக்கி போய் வன்னியர் சமூகத்தை வந்து அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வந்து விஷயத்தை அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு நான் இந்த நேரத்துல உணர்வுள்ள வன்னியர்களுக்கு சொல்லிக்கிறேன். தைலாபுரத்துல 10 பேரா இருக்கலாம், நீ 100 பேரா இருக்கலாம், புரியுதுங்களா? 100 பேர்ல 10 பேர் வந்து சங்கடப்பட்டிருந்தேன், அந்த சங்கடத்தை விட்டுட்டு வெளியே வந்து அன்புமணி ராமதாஸ் அவரோட பயணப்படுங்க. தம்பிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் வந்து இன்னும் பெரியவர்கள் யாரா இருந்தீங்கன்னா கூட தைலாபுரத்துல இருக்கும் சசிகலா அவர்களோட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, தைலாபுரத்துடைய விஷயம் பிடிக்கல அப்படின்னா இங்க தாராளமா வெளியே வாங்க, சங்கடப்படாதீங்க. ஆனா அன்புமணி அவர்களோட வந்து சேர்ந்து பயணப்படுங்க. பயணப்பட்டு நாம வந்து ஒற்றுமையாக மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து எடுத்துட்டு போகணுன்ற சிந்தனையோட வந்து செயல்படுங்க. நம்மளுடைய எதிரி திமுக, புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த நேரத்துல இந்த 2 விஷயத்தையும் வந்து வன்னியர்களுக்கு சொல்லிக்கிறேன். வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியானது ஒரு புறம் அப்படியாவும் இருக்கலாம், இன்னொரு புறம் வந்து வன்னியருடைய ஓட்டை தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்கள் உடைக்காம போயிட்டார் அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கான விஷயமாக வேல்முருகன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட திமுக வந்து இந்த அஜெண்டாவை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதற்காக கூட அவர் வெளியே வந்திருக்கலாம், இல்ல இயற்கையாவே வந்து அவர் வெளியே வந்திருக்கலாம், புரியுதுங்களா? இந்த 2 விஷயம் தான். அடுத்து தைலாபுரத்துல உணர்வுள்ள வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்